ராஜு, என்ன பண்ற? நாம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு பிரமிடுக்குள்ள போயிட்டு என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம். உண்மையாவா சொல்ற? போறோம், கண்டிப்பா இன்னைக்கு போறோம். ராஜு மற்றும் தினேஷ் இருவரும் எகிப்துக்கு செல்கின்றனர். ராஜு பாரு, நம்ம பிரமிடு கிட்ட வந்துட்டோம். அடுத்து நாம உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். வா வா, போலாம் போலாம். பிரமிடு எவ்வளோ பெருசா இருக்கு. ஒவ்வொரு கல்லும் பல 100 கிலோ வெயிட் வரும் போல. சக்கரமே கண்டுபிடிக்காத அந்த காலத்துல எப்படி தினேஷ் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க? நைல் நதியில படகோட உதவியோட இந்த கல்லெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ராஜு ராஜு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுல இருக்கிற ஒவ்வொரு கல்லும் 2500 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் பெரிய கல்லு 80,000 கிலோ வரைக்கும் இருக்கும். ராஜு, அப்படியா தினேஷ்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இது மனுஷங்க கட்டாம ஏலியன்கள் தான் கட்டியிருப்பாங்களோ? இல்ல ராஜு, பழங்கால எகிப்தியர்கள் எளிமையான ஆனா ரொம்ப திறன் வாய்ந்த சில வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த கல்லை எல்லாம் ஒன்று மேல ஒன்னா மேலே ஏற்றி கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்களை பயன்படுத்தி 27 வருஷமா இதை கட்டியிருக்காங்க. இது என்ன தினேஷ், பார்க்கறதுக்கு மனுஷன் மூஞ்சும் சிங்கத்தோட உடம்பு சேர்ந்த மாதிரி இருக்கு. இது பழங்கால எகிப்தியர்களின் கடவுள்களில் ஒன்று. இதுக்கு பேரு ஸ்பிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி வா ராஜு, உள்ள போய் பார்க்கலாம். ராஜு மற்றும் தினேஷ் இருவரும் பிரமிடுக்குள் செல்கின்றனர். பார்த்து ராஜு, இங்க ஒரு கட்டுக்கதை இருக்கு. இங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் இன்னும் இங்க இருக்கிற மம்மிங்க பாதுகாக்கிறதா ஒரு கதை இருக்கு. அதனால எதை பார்த்தாலும் நீ தொடாத. அப்படியா தினேஷ், இதை நீ இன்னுமா நம்புற? எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு. தினேஷ், ஒரே இருட்டா இருக்கு உள்ள. உன்கிட்ட டார்ச் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணு. சரி, ஆன் பண்ற ராஜு. என்னது அது? சிலந்தி! எவ்வளோ பெரிய சிலந்தி! ஓடு ஓடு ராஜு, தப்பிச்சு ஓடு. தினேஷ், நீ எங்க இருக்க? ராஜு, நீ எங்க இருக்க? இங்கதான் இருக்க. என் சத்தத்தை ஃபாலோ பண்ணி வா. இது என்ன ரூம் தனியா இருக்கு? உள்ள போய் பார்க்கலாம். எவ்வளோ தங்கம் நகை! இதுதான் மம்மியோ? பழங்கால அரசர்களை இப்படிதான் இது பண்ணி வச்சிருப்பாங்க போல எகிப்தியர்கள். நாம போய் நகை எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாம். என்ன சத்தம் வித்தியாசமா இருக்கு? மம்மிக்கு உயிர் வந்துடுச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஓடு ஓடு ஓடு, மம்மி கையில மாட்டினா நம்ம அவ்வளோதான். நம்மளையும் கூட சேர்த்து சவப்பெட்டியில வச்சு பூட்டிக்கும். ஓடு ஓடு. தினேஷ், எங்க இருக்கிற? இங்கதான் இருக்கிற ராஜு. எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடியார? பின்னாடி பாரு. மம்மி! ஓடு ஓடு ஓடு, வெளியே ஓடு வெளியே ஓடு. பிரமிட பார்த்து எரிக்கும் போதும். அப்பாடி! ராஜு மற்றும் தினேஷ் இருவரும் பத்திரமாக வீடு திரும்பினர். என்னதான் மம்மி நம்மளை துரத்தினாலும் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக த்ரில்லிங்காக இருந்ததில்ல. ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் நம்ம அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு பாய்.